பிப்ரவரி 1, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். May the Lord give you the result you have been waiting for in this new month. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு காரியத்திலும் முடிவை அறிந்து கொள்வதற்கு சில காலம் செல்லும். விவசாயி தன் நிலத்தில் விதைகளை விதைத்து நீர் பாய்ச்சி உரங்கள் போட்டு அதை பாதுகாத்து நல்ல அறுவடை நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பார். மாணவர்களும் கூட ஒரு வருடம் முழுவதும் நன்றாக படைத்து கடைசி தேர்வை எழுத நல்ல மதிப்பெண்களுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நிலைவரப்படுத்துவார். உங்கள் மன வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களை மகிழப்படுவார். கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் மேலானது. அவைகள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தையும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. My dear brothers and sisters, thanks be to God who has graced us with a new month. The Lord will give you the result you are looking for. In any case, it takes some time to know the outcome. The farmer sows his land, waters it, fertilizes it, protects it, and waits with hope for a good harvest day. Students also study hard for a whole year and write the final exam and wait expectantly for good marks. The Lord promises that I will give you the result you are looking for. The Lord will bless you with the things that you are worried about. He will fulfill your desires and make you happy. The Lord is mindful of you. Children of God, God never forgets you. The memories He has of you are great. They will give you good future and hope. May the Lord fulfill all your wishes and prayers and bless you honor in this new month. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் சுவாமி, இந்த வருடம் தொடங்கி கர்த்தாவே முதலாம் மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை கிருபையாய் வழிநடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த நாட்களை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு போயிருக்க கர்த்தர் நீர் உம்முடைய கிருபைகளை தந்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நீர் தந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நாட்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்விலே போதுமானவராக இருந்தருளும். எங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தந்தமுடைய வாக்குத்தத்தை முன்பாக வைத்து நாங்கள் செபிக்கிறார்கள். அப்பா,
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தத்தாமே உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்திலும் ஆண்டவரே அநேக முடிவுகளை ஆண்டவரே எதிர்பார்த்து வாஞ்சியோடு ஆண்டவரே காத்திருக்கிறார்கள். அப்படியாக இந்த மாதத்திலும் அவர்கள் ஆண்டவரே விரும்புகிறதான அந்த காரியங்கள் நடைபெறும்படியாக அந்த முடிவு கிடைக்கும்படியாக கர்த்தர் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிகிறோம். ஆண்டவரே அவைகளை கர்த்தர் நீர் அவளுக்கு தயவாய் தந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். அவள் ஒருபோதும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நீ தருகிற நிறைவை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு அது நடக்காமல் இருக்கலாம். இந்த மாதத்திலே அந்த அற்புதம் அவர்களுக்கு நடக்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே வராத விசா ஆண்டவரே இப்பொழுது வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் நீர் உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே ஆண்டவரே உதவி செய்வீராக ஆண்டவரே. அநேக நாட்களாக செபித்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு கர்த்தாவே இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரவில்லையே, இந்த விடுதலை வரவில்லையே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த மாதத்திலே அவர்களுக்கு ஒரு முடிவை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள் என்பதை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பொழுதை நீ நிரப்பும். இந்த புதிய மாதத்தினுடைய பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. அந்த புதிய மாதத்தினுடைய பிள்ளைகள் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அப்பா கர்த்தர் தரும் பாக்கியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா கர்த்தர் நீர் அவைகளை எல்லாம் அவர்களுக்கு தருவதற்காக ஆசீர்வாதத்தை தருவதற்காக பொழிந்தல்வதற்கு தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் நீர் முடிவை தாரோம். அப்பா அந்த வியாதியிலிருந்து ஒரு முடிவை அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் கூட கர்த்தாவே நீர் சந்தித்து அவர்களுக்கு வழிநடத்தி அவர்களுக்கு தந்து அவளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நீர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கிய தந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து அவளை வழிநடத்துகிறதான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.